ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் குறித்தான முன்னேற்பாடுகள் பணிகள் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வாக்குச்சாவடிகள், தடுப்புகள் அமைப்பது, வாகனங்கள் தடுக்கும் விதமான தொலைவுகளை உறுதிப்படுத்துவது என சிசிடிவி பொருத்துவது என பல்வேறு முன்னேற்பாடு பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதாவது தேர்தலுக்கு இன்னும் 4 நாட்களே உள்ளதால் தேர்தலுக்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் வாக்காளர்கள் தங்களது வாக்குகளை செலுத்தும் விதமாக ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட 53 இடங்களில் 237 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளது. இதில் அக்ரஹாரம், வளையக்கார வீதி, ராஜாஜிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 9 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதால் அங்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில 237 வாக்குச்சாவடிகளிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் பணி துவங்கப்பட்டுள்ளது. இந்த சிசிடிவி கேமராக்கள் வாக்குச்சாவடியின் நுழைவு வாயில் அருகே பொருத்தப்படுவதால் வாக்காளர்களின் வருகை, அடையாள அட்டைகள் சரிபார்க்கும் இடம் மற்றும் மறைவாக வாக்குப்பதிவு செய்யக்கூடிய இடம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளையும் கண்காணிக்கும் விதமாக அமைக்கப்படுகிறது. இந்த பணியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் 2 பேர் கொண்ட குழுக்களாக பிரிந்து சிசிடிவி கேமராக்களை பொருத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதே போல வாக்குச்சாவடி மையத்தில் வாக்காளர்கள் வரிசையாக செல்லும் விதமாக தடுப்புகள் அமைப்பது, வாக்குச்சாவடிக்கு வெளியே வாகனங்களை தடுத்து நிறுத்தும் வகையில் சாலைகளில் 100 மீட்டர், 200 மீட்டர் போன்ற தொலைவுகளை குறிப்பது உள்ளிட்ட வாக்குச்சாவடிகளை தயார்படுத்துவதற்கான அனைத்து பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.